எடுத்து ஒரு புத்தகத்தை எடுத்து மெட்டீரியலை எடுத்து படிக்கும் பொழுது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரும்போது உடனே உங்களுடைய டிஸ்டர்பன்ஸ்க்கு நீங்கள் சரி என்று சொல்வதற்கு காரணம் you don't connect with your subject. You have contact with your subject. உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்டோட கான்டாக்ட் இருக்கு, but you never connect with that. If you connect yourself with that particular subject, no one can distract you. யாரும் உன்னை கவனத்தில் இருந்து உன் கவனத்தில் இருந்து ஏதேனும் ஒரு விஷயம் உன்னை அப்புறப்படுத்துகிறது என்றால் அந்த வினாடியில் நீ அந்த விஷயத்தோடு முழுமையாக இல்லை என்று அர்த்தம். இப்ப மேடையில் யாரேனும் வருவார்கள், மேடையில் இருக்கிறவங்க கீழே இறங்குவார்கள். அதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததற்கான நோக்கம். எந்த நேரத்திலும் உங்களுடைய கவனத்தை யார் ஒருவரும் சிதறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற பொழுதும் உங்கள் கவனத்தை யார் ஒருவரால் சிதைக்க முடியாது என்று நீங்கள் நினைத்து முடிவு செய்கிறீர்களோ நீங்கள் ஜெயிக்கிறீர்கள். அவர்கள் தன்னுடைய சதி வேளையில் தோற்கிறார்கள், மகேஷ் உட்பட. நான் யோசித்து பார்க்கிறேன் குழந்தைகளே, மாணவ செல்வங்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தோற்பதற்கு எந்த புள்ளி நமக்கு காரணமாக இருக்கிறது? நான் ரூமி வாசித்துக் கொண்டிருந்தேன். ரூமி சொன்னான், ஒரு ரகசியத்தை சொன்னான், மிக ஆழமான ரகசியம். நீ உன் காரணங்களால் தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? இவ்வளவுதான். உன்னால் அல்ல நான் கெட்டது. சூழல் எவ்வளவுதான் முன்னால் சவாலாக வந்து நின்றாலும் நான் கெட்டு போவதற்கு என்னை ஒப்படைத்திருக்கிறேன், அதுதான் நான் கெட்டு போவதற்கு காரணம் என்று யார் ஒருவர் தன்னுடைய வெற்றிக்கான தோல்விக்கான பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். அதை அடுத்தவர்கள் மீது போடுகின்றவர்கள் தோற்கிறார்கள். ஒண்ணுமே இல்லை. இந்த புத்தகத்தை இப்படி பிரிக்கும் பொழுது புத்தகம் நம்ம கிட்ட பேசும்பா, படிச்சிருவியோ சொல்லும், சொல்லுது. நீ மூடி வச்சுட்டேன்னு வச்சுக்க, என் புத்தகம் உன்னை ஜெயிக்கிறது. ஏய், படிக்கத்தான் வந்திருக்கிறேன், உன்னை பிரிச்சு இருக்கிறதே படிக்கிறதுக்கு தான். வாய மூடு. நீ அதை புரிந்து கொண்டாய் என்று வைத்துக் கொள்ளேன், புத்தகம் உன்னிடம் தோற்கிறது. என் அருமை செல்வங்களே, உங்களை ஜெயிக்கக்கூடிய புத்தகம் இன்னும் இந்த பூமியில் தோன்றவே இல்லை என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி. நாம் புத்தகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள், புத்தகத்தை படித்து புரிந்து கொள்கின்ற பொழுது, அதனால் தான் நான் சொல்கிறேன், புத்தகத்தோடு உங்களுக்கு கான்டாக்ட் இருக்கிறது. கான்டாக்ட் இருக்கின்றவர்கள் அதிக மதிப்பெண்கள் வாங்குகிறார்கள். யார் புத்தகத்தோடு தன்னை கனெக்ட் செய்து கொள்கிறார்களோ, தன்னை தொடர்பு படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான ஒரு மெட்டீரியல் அதை எடுத்துருங்க. நான் ஒரு பாட்டு படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன்னு வச்சுக்கோங்களேன், I give my soul, my energy, my blood, my nerves, my flesh, my everything to that particular subject. நான் முழுமையாக என்னை அதற்கு ஒப்படைக்கிறேன். அதிலே இருக்கக்கூடிய சில தெரிப்புகள் தான் என் பேச்சு. அதை முழுக்க நான் உள்வாங்குகிறேன். சமீபத்தில் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் படிச்சேன், அமேசிங். கடவுளும் மனிதனும் சந்தித்துக் கொண்டார்கள். சரியா? கடவுளும் மனிதனும் சந்தித்துக் கொண்டார். ரெண்டு பேருமே ஆச்சரியத்தில் கத்தினார்களாம், இதோ என்னை படைத்தவன் என்று. இதை விட நம்பிக்கைக்கும் மத நம்பிக்கைக்கும் கடவுள் மறுப்பாளனுக்கும் ஒரு அழகான விளக்கத்தை யாரும் தந்துவிடவே முடியாது. ரெண்டு பேரும் சத்தம் போடுறாங்க, என்னை படைத்தவன். கடவுளை கை காட்டி என்னை படைத்தவன் என்று சொல்லுகின்றவன் மத நம்பிக்கை கொண்டவன். கடவுள் மனிதனை பார்த்து இதோ என்னை படைத்தவன் என்று சொல்லக்கூடியவன் கடவுள் மறுப்பாளன். இவ்வளவுதான். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது உள்ளத்திற்குள்ள அந்த கெலடாஸ்கோப் பார்க்கிற மாதிரி மனசுல பல பல வண்ணங்கள் விரியும். அதுக்குதான் படிக்கிறதே. இந்த எக்ஸாம் எழுதுறது, பாஸ் பண்றதெல்லாம் சைடு எஃபெக்ட், ஹேங் ஓவர். ஆமாங்க, போதை அது இல்லைங்க, படிக்கிறது தாங்க போதை. அதை எழுதுறதோ, அதனால வரக்கூடிய பணமோ, அதனால் வரக்கூடிய பதவிகள் எல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் தான். ஒன்றை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது, நீங்கள் அதன் மீது ஆர்வத்தை காட்டுகின்ற பொழுது, அதில் உள்ளுக்குள் அப்படி ஒரு மலர்ச்சி வரும் பாருங்க, அப்பொழுது உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாதுப்பா. உங்க வெற்றியை நீங்களே தடை செய்ய முடியாது.
ஏனென்றால் இந்த உலகத்தில் யார் தெரியுமா தோற்கிறார்கள்? யார்கிட்ட பேஷன் இல்லையோ அவங்க தோக்குறாங்க. நேற்று நான் பிஎம் பார்த்தேங்க. நம்ம ஐயா வேஷ்டி, மோடி ஐயாவை பார்த்தேன். வேஷ்டி கட்டிக்கிட்டு மகாபலிபுரத்துல போய் நின்னுட்டு அந்த சைனாக்காரர்கிட்ட அந்த சிலைகளை அவர் அவ்வளோ அற்புதமா விளக்கிட்டு இருந்தார் பாருங்களேன். அசஞ்சு போனேங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், எவ்வளவு நாள் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாரு, எவ்வளவு தயார் பண்ணிருப்பாரு, இத பத்தி எவ்வளவு பிளான் பண்ணிருப்பாரு, எக்ஸிக்யூட் பண்ணிட்டாருல. மத்ததெல்லாம் தனியா தூக்கி போடு. ஜெயிச்சாரா இல்லையா? வேஷ்டி சட்டை கட்டிட்டு வந்து நின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய புராதனமான நம்முடைய பல்லவர் கோயிலை பற்றி சொல்லுவதற்கான ஒரு கைடா தன்னை மாற்றி கொண்டாரா இல்லையா? என்னுடைய பிரார்த்தனை எல்லாம் அந்த சீன அதிபருக்கு அது புரிந்திருக்க வேண்டும் என்பதுதான். சில விஷயங்களை பார்க்கும் பொழுது பாசிட்டிவா சில விஷயங்களை மனதிற்குள் அப்படி அலையலையா போடுங்க. அதுதாங்க வரலாறு. நீங்க எதை ரொம்ப இன்வால்வ்மெண்டா பண்றீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் வரலாறு அதுதான் வரலாறா போகுது. அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்குல்ல, ஜஸ்ட் என்ஜாய் தட். நீங்க போய் ஐஏஎஸ் ஆபீசராவோ இல்ல ஐஎஃப்எஸ் ஆபீசராவோ, நான் ரொம்ப பெரிய லெவல்ல சொல்றேன், நீங்க எல்லாம் அப்படிதான் வரணும். அப்படி உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பயிற்சியில நீங்க பட்ட பாடுகள் தான். அதை விட ஒரு சந்தோஷமான தருணம் நினைச்சு நினைச்சு நீங்கள் சந்தோஷப்ப. இப்ப இவ்வளவு கடுப்பா இருக்கு, இது எல்லாம் சந்தோஷமாக மாறும். பிரசவம் முடித்து விட்டு குழந்தையினுடைய முகத்தை பார்ப்பது போல் பட்ட கஷ்டங்கள் எல்லாம். எந்த தாயையும் பிரசவ வலியை பத்தி குழந்தை மூஞ்சிய பார்த்துட்டு பேச சொல்லுங்க பாப்பா. சிரிப்பா, சிரிச்சிட்டு தான் சொல்லுவா, உன்னை பெக்கிறதுக்கு நான் பட்ட பாடு. அப்பா அழமாட்டா. பலியின் ருசி அதுதான் குழந்தைகளை, மாணவ செல்வங்களை. பலியின் ருசி. நான் ஓட்டப்பந்தயம், மகேஷ்க்கு தெரியாது, நான் நல்லா ஓடுவேன். இப்போ ஓடிடுவேன் கொஞ்ச நேரத்தில். ஐ எம் an athletic. அதனால்தான் என்னுடைய பிரார்த்தனையில் முதல் பிரார்த்தனை, விசை உறும் பந்து போல் உள்ளம் வேண்டும்படி செல்லும் உடல் கேட்டேன். லைப்ரரியையும் கிரவுண்டையும் சரியா பயன்படுத்தின ஒரு ஸ்டூடெண்ட் நான். பேச்சு போட்டியில மட்டும் இல்ல பிரைஸ் வாங்கினது நான். அதை விட அதிகமா ஓட்டப்பந்தயத்தில் பிரைஸ் வாங்கியிருக்கேன். 180 என்னுடைய சர்டிபிகேட்ஸ். நான் கொஞ்சம் திமிர் பிடிச்சவங்க, எனக்கே தெரியும். ஒரு நாள் நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், 800 மீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். எனக்கு பேச்சு போட்டியை விட இந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அப்பவே ஜெயிக்கிறது தோக்குறது தெரிஞ்சு போயிடும். இந்த பேச்சு போட்டியில என்ன பண்ணுவாங்கன்னா, குப்பு ரூம்ல உட்கார வச்சு நம்மள பேசிட்டு அறிவிக்க மாட்டாங்க. ஆண்டி விழாவில் அறிவிக்கிறோம், எல்லோரும் வந்து விடுங்கள். அப்படி 3 பேருக்கு பிரைஸ்க்கு 60 பேர் வந்து உட்காருவோம். ஆடியன்ஸ்க்காகவே அப்படி சொல்லுவாங்க, சொல்லவே மாட்டான். எனக்கு பேச்சு போட்டியை விட ஸ்போர்ட்ஸ் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, ஒரு புத்தகம் வாசிக்கின்ற பொழுது நீ எப்படி முழுமையாக அந்த புத்தகத்தில் இருக்கிறாயோ அப்படிதான் ஒரு ஆட்டத்தை ஆடுகின்ற பொழுது, ஸ்போர்ட்ஸ்ல ஆடும்பொழுது 100% இருந்தாதான் அதுல ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. 100%. ஓட்டப்பந்தயம் ஓட்டப்பந்தயம் தான், வேற எதையாவது யோசிச்சோன்னா கால் தவறிடும். அப்படி யோசிச்சு போய் பிரைஸ் வாங்கிட்டேங்க, ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன். நடுவில் ஒரு பாயிண்ட் சொல்றேன், ஃபர்ஸ்டா வந்துடலாம். கஷ்டம் எது தெரியுமா? ஃபர்ஸ்டா வந்துகிட்டே இருக்கிறது. To sustain our ability is the biggest task and the challenge. To sustain. ஒரு விஷயத்துல சஸ்டெயின் பண்றோம்ல, அரங்கேற்றம் முடிச்ச உடனே அமைதியாயிருவாங்க பல பேர். அது இல்ல, அரங்கேற்றம்ங்கிறது பிகினிங். நம்மில் பல பேருக்கு நாட்டிய அரங்கேற்றம் என்பது முடிவு. ஜெயிக்கிறதுங்கிறது பிகினிங். நான் பிரைஸ் வாங்கிட்டேன். அந்த போடியம் இருக்கும் தெரியுமா? பெருசா இருக்கும், செகண்ட் அப்புறம் தேர்டு குட்டியா இருக்கும். தெரியுமா தெரியாதா? நான் சொன்னேன்ல ஃபியூனரல் உட்காந்த மாதிரி உட்காரக்கூடாதுன்னு, ஆக்டிவா இருக்கணும். வந்துட்டேன் கிட்ட, அப்பவே பிரைஸ் மனசுல. அப்பதாங்க ஓடி வந்திருக்கேன். இங்க அத்லெட்டிக் யாராவது இருந்தீங்கன்னா தெரியும், தொடையில ஒரு டென்ஷன் இருக்கும். ஓடி வந்த உடனே ஒரு டென்ஷன் இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், திமிர்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் பயங்கர ரொம்ப நாள் யோசிச்ச ஒரு பிரைஸ் கிடைச்சிருச்சு. நான் இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு ஏறினா எதுல கால் வைக்கணும்? தேர்ட்ல இல்லைன்னா செகண்ட்ல வைக்கணும். ஈஸி எது?
தேர்ட்ல வைக்கிறது தான், ஏன்னா அதான் குட்டியா இருக்கும். என் மனசு சொல்லுது அதை கால் வைக்க மாட்டேன். எனக்கு தங்கம் பிடிக்கும். செகண்ட் பார்த்தேன் சில்வர், நோ. ஃபர்ஸ்ட்லயே ஏறின பாருங்க, கிறுக்குச்சு கால், நரம்பு இழுத்துருச்சு. நிக்கிறேங்க, தொட நடுங்குது, இழுக்கிற நரம்பு மேறிட்ட மேல. வராங்க பிரைஸ் கொடுக்கறதுக்கு வராங்க. அவர் இருக்கிறாரு 4 அடி, 3.5 தான் இருப்பாரு நினைக்கிறேன், துண்டு இருக்கிறாரு. வந்துட்டு அவர் இப்படி பிடிச்சிருக்கிறாரு. நான் இப்ப குனியணும், முடியல, நரம்பு பிடிச்சி இழுத்துருக்கு. பெண்ட் ஆகுறேங்க, இன்னும் பெண்ட் ஆகுறேன், பெண்ட் ஆயிட்டேன். அதுக்கு மேல பெண்ட் ஆனா கீழே விழுந்துருவ அளவுக்கு அவர் இருக்கிறாரு. மாலையை அவர் போட்டார், தங்கம் போட்டார். இப்ப நிமிர முடியல, தங்கம் ஆடுது, என் முன்னால் ஆடுது. என் மனசு சொல்லுச்சுங்க, தங்கம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஜெயிச்சிட்டேங்க. ஆனா வலி ரொம்ப உறுத்துது. மனசுல ஒரு ஃபிளாஷ், ஏய் சுல்தானா நிமிர், வலியை பற்றி கவலைப்படாத, வலியை ருசி. அந்த வலி இல்லை என்றால் உனக்கு இந்த தங்கம் இல்லை. இவ்வளவுதாங்க. ஒரு அகங்காரம், ஒரு பிடிவாதம், ஒரு வைராக்கியம், இது எல்லாம் கலந்ததுதான் அந்த போட்டியில் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மன திண்மை. அது வந்துடணுங்க. அந்த வலியை ருசிக்கணும். Feel the pain, my dear. Never suffer. Suffering ஆகாத, பெயினை ஃபீல் பண்ண. பெயின் இஸ் சென்சேஷன். அந்த சென்சேஷனை ஃபீல் பண்ணா நீ உயிரோட இருக்கிறன்னு அர்த்தம். வலியே இருக்காது. யாருக்கு? செத்துட்டா வலி இருக்காதுங்க. உங்க எல்லாருக்குமே இப்போ செத்து போனா எப்படி இருக்கும்னு சொல்லவா? யாருக்கும் தெரியாது தானே செத்து போனா எப்படி இருக்கும்னு. தாத்தா சொல்லிட்டார், ஐயா வள்ளுவன். தூங்குறோம்ல, அதான் சாவுங்கிறான். உறங்குவது போலும் சாக்காடு. 24 மணி நேரம் இருந்துச்சுன்னா 5 மணி நேரம் செத்து போதும். 19 மணி நேரம் உழைப்பில் இரு, விழிப்புணர்வோடு இரு என்றுதான் சொல்கிறார்கள். தூங்கிக் கொண்டே இருந்தால் செத்து போனாய் என்று பொருள். தூங்காத. லிமிட் யுவர் ரெஸ்ட் டைம். ரெஸ்ட் டைம் லிமிட் பண்ணிட்டு விஷயங்களை புரிந்து கொண்டு do have connect with the subject. Whatever you study, you will win. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆசைப்படுதால் மட்டும் வெற்றி கிட்டுவதில்லை, அதற்கு தகுதி படித்துக் கொள்ள வேண்டும். நம்மில் பல பேருக்கு தெரியாதுங்க. நம்மில் பல பேருக்கு அந்த தகுதி நமக்கு இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பே கிடையாது சிந்தனையில். யாருக்கு அந்த சிந்தனை? எங்க ஐயா சுகி சிவம் ஒரு நாள் ஏதோ மேடையில பேசியிருக்காரு. நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் கேட்கிறேன் அவர் பேச்ச, இப்பவும் கேட்கிறேன். அப்ப அவர் பேசுறாருங்க, என்னால மறக்கவே முடியாது. ட்ரிபியூட் அவருக்கு தான். அதை சொல்றேன். தகுதி படைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் மனசுல நினைச்சதுக்கான என் குழந்தை மனதிலே படிந்த ஆழமான படிமம். எனக்கு இந்த நாய் இருக்கு இல்லைங்க, நாய். இந்த நாய் மேல எனக்கு ஒரு ஸ்டடி உண்டு, அதை கூர்ந்து கவனிப்பேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா எல்லா உழைக்கிற ஜீவன்களும் அடி வாங்குதுங்க. இந்த நாய் மட்டும் அடி வாங்குறது இல்லை. பாத்தீங்களா, இந்த பொமரேனியன் ஒண்ணு இருக்கும், அது ஒரு வேலையும் செய்யாது. ஆனா அது எல்லாம் அதை கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஜீவன்னு தெரியல. அது என்னதான் கடவுள் கிட்ட அந்த வரம் வாங்கிட்டு வந்துச்சோ. அது சத்தம் போட்டாலே பூனை மாதிரி தான் இருக்கும். நம்ம மடியில தூக்கி வச்சிருப்பாங்க. மாடு அடி வாங்கும், யானை அடி வாங்கும், குதிரை அடி வாங்கும், வேலை செய்ற எல்லாரும் அடி வாங்குவோம். அன்பு செய்கின்ற, அன்பை வெளிப்படுத்த தெரிந்த அந்த நாய் மட்டும் அடி வாங்காது. ஏதோ ஒன்று சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கோங்க. வெளிப்படுத்த தெரியணும், அன்பா இருக்கு. நான் உன்னை எவ்வளவு நான் சொல்றேன் பாருங்க. நான் கனடா போயிருந்த போதுங்க, லண்டன்ல பிடிச்சிட்டான், என்ன பிடிச்சிட்டான். என்னுடைய பாஸ்போர்ட்டையும் என்னையும் பார்க்கறாங்க. இந்த பாஸ்போர்ட் இந்த அம்மாதி இல்லை, அவன்தான் பெருசா இருக்குது, பார்க்கறதுக்கு சுமாரா இருக்குது. இது எப்படி இவ்வளவு டிராவல் பண்ணுது, இதுகிட்ட என்ன இருக்குதுன்னு இது இவ்வளவு டிராவல் பண்ணுது. பிரிச்சு பிரிச்சு பார்க்கறான். அந்த கனடா விசா இருக்குல்ல, அதை தடவி நான் எனக்கு பிச்சிடுவானோன்னு பயம். விடவே இல்லைங்க. என்ன, திஸ் பாஸ்போர்ட் இஸ் யோர்ஸ் அப்படின்னு கேட்டான் பாருங்க. எனக்கு ஏறிடுச்சு. ஐ திங்க் இட் இஸ் யோர்ஸ் சார், ப்ளீஸ் செக் அப்படின்னு. அவன் அப்படி என்ன பார்த்தான், அதை நான் ஜோக் அடிச்சிட்டேனா அப்படிங்கிறான். அப்படின்னா நம்ம அடிச்சு கொடுத்துட்டுல என்னை பார்த்தான். நான் வாங்கிக்கிட்டு நடக்கிறேன்.
எழுந்திருச்சுட்டாங்க சீட்ல இருந்து. எழுந்திரிச்சு வந்து என்ன எக்ஸ்கலேட்டர்ல இறங்குற இப்படி நின்று பாக்குறாங்க. என்ன அப்பவே தெரியும் என்ன கனடால உள்ள பிடிச்சிருவான்னு. அவன் ஏதோ ஒரு குறிப்பு போட்டான். கனடாக்குள்ள நான் நுழையிறேன். அந்த அந்த கட்டடத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாலே ஒரு பெண் போலீஸ் என்ன பிடிச்சிருச்சு. கனடாக்கு நான் போனது அன்னைக்கு எனக்கு லிபி ஈழ நாடுங்கிற ஒரு பத்திரிகையினுடைய 25வது ஆண்டு விழாவுக்கு. அவ பிடிச்சிட்டா. Do you please tell me, madam, what is your purpose of this visit? அப்படின்னு கேட்டா. I've been invited as a guest. For what? It's a journal. What? It's a journal, ma'am. Okay. What is the name of the journal? ஈழநாடு அலர்ட் ஆயிட்டா. ஈழநாடுனா உங்களுக்கு பொலிட்டிக்கலா வேற புரிதல். ஈழநாடு? எஸ் மேம். அவ கேட்டா பாருங்க ஒரு கேள்வி. அவ்வளவு மொழி படிச்சு PhD, வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி எல்லாம் படிச்ச எனக்கு அப்படியே திக்கிது போய் நின்ன ஒரே கேள்விதான் கேட்டா அவ. Will you please explain? இவ்வளவுதாங்க. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. நான் ஏதோ சொன்னேன், அவன் ஏதோ உன்னை விட்டான்னு வச்சுக்கோங்களேன். எவனாவது வந்து ஏதாவது பேசினாங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனா, உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். நான் ஒன்னும் சொல்றது இல்லை அந்த பிள்ளைங்க கிட்ட. அப்படியே திருப்பி கேளு, இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. Will you please explain? அப்படிதான் நம்மளை கேட்கிறான் கேள்விகள். Will you please explain? சொற்கள் இருக்குல்ல, அதை விளக்குறது இருக்குல்ல, தன்னுடைய விஷயங்களை சொல்லுவ, அங்கதான் தோத்து போறோம். இந்த கம்யூனிகேஷன்ல தான் தோத்து போறோம். அவன் கேள்வி கேட்கறதுல பிரமாதமா இருக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புத்திசாலித்தனம் என்பது கேள்வி கேட்பது தான், பதில் சொல்வதல்ல. அதனால் தான் இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், நாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ரிவர்ட் ஆகணும்னா பதில் சொல்லிட்டு வந்து நிக்கணும். பதில் சொல்லிட்டு வந்து நிக்கணும். நான் எவ்வளவு கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பேன். இப்ப வெறும் கேள்வி தானே கேட்கிறேன் டீச்சரா, வேற ஒண்ணும் கிடையாது. கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ணா போதும். 1,26,000 மாசத்துக்கு. ஒன்லி கொஸ்டின்ஸ். கேள்விகள் கேட்பது. ஒரு விஷயத்தை நீ முழுமையாக அந்த வலியை உணர்ந்து அதை படித்து உன்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டால் உன்னுடைய எல்லா எல்லைகளுக்கும் நீ போய் தொடலாம்.